Good morning, students. In last class, we discussed about 12th botany, crossing over, and the importance of crossing over, genetic mapping. And now we are going to learn a new topic, multiple alleles. Multiple alleles, a given phenotypic trait of an individual depends on a single pair of genes, each of which occupy a specific position called the locus on homologous chromosome. அதாவது ஒரு பண்புகள் வந்து ஒரு ஆர்கானிஸனுடைய பண்புகள் வந்து எதன் மூலமாக நிர்ணயிக்கப்படும்னா ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கிற லாக்கஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு பேர் ஆஃப் ஜீன் மூலமாக தான் நிர்ணயிக்கப்படுது. வென் எனி ஆஃப் த 3 or more allelic forms of a gene occupy the same locus in a given pair of homologous chromosome, they are said to be multiple alleles. அதே இடத்துல அந்த லாக்கஸில் மோர் தென் 2 or 3 allelic form, அந்த 2 அல்லது 3க்கு மேற்பட்ட அல்லீல்கள் வந்து அந்த இடத்துல ஆக்குப்பை ஆகிருந்துச்சுன்னா அது வந்து மல்டிபிள் அல்லீல் அப்படின்னு சொல்லலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் அல்லீல். இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ் எப்போவுமே என்ன பண்ணுன்னா ஒரு சேம் லாக்கஸில் தான் நிறைய அல்லீல்கள் வந்து ஒரே சேம் லாக்கஸில் அமைஞ்சிருக்கும். அதில் எந்த ஒரு கிராசிங் ஓவரும் ஏற்படாது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் அல்லீல்ஸ் எப்போவுமே வந்து ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் காரணமாக இருக்குது. Next, the wild type of allele series exhibit dominant character. Various mutant type will influence dominance or an intermediate phenotypic effect. இந்த வைல்ட் டைப்ன்றது ஒரு இயல்பான வகை. அது வந்து எப்பவுமே டாமினன்ட் கேரக்டரை மட்டும்தான் வெளிப்படுத்தும். பட் இந்த மியூட்டன்ட் சடுதி மாற்றத்துக்கு உட்பட்டது வந்து அது வந்து ஒன்று டாமினன்ட் கேரக்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நடுத்தரமான ஒரு பண்பு வந்து வெளிப்படுத்துது. வென் any two of the mutant multiple alleles are crossed, the phenotype is always mutant type or not the wild type. In case ரெண்டு மியூட்டன்ட் மல்டிபிள் அல்லீல் வந்து கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி வரும், அதனுடைய ஃபினோடைப் வந்து மியூட்டன்ட் டைப்பாக மட்டும்தான் வரும், அந்த வைல்டு டைப்பாக வராது. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிக்கோட்டியானா, அதாவது செல்ஃப் ஸ்டெரிலிட்டி தன் மலடாதல் அப்படின்னு சொல்லலாம். In plants, multiple alleles have been reported in association with self-sterility or self-incompatibility அப்படின்னு சொல்லலாம். இதாவது இது முதல்ல இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்து நிறைய அல்லீல்ஸ் இருக்கிறதுனால இதுதான் வந்து இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டிக்கோ இல்லைனா செல்ஃப் காம்பேட்டபிலிட்டிக்கோ ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் ஸ்டெரிலிட்டி மீன்ஸ் pollen from the plant is unable to germinate on its own stigma and will not be able to bring about fertilization in the ovules of the same plant. ஒரே சேம் பிளான்ட்டில் இருக்கிற போலன் வந்து அதே பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டிக்மா விட்டு போயிட்டு ஓவியில் போயிட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்காது. அதுதான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஈஸ்ட் 1925 இதை ஃபஸ்ட்டு நிக்கோட்டியானான்ற அந்த பிளான்ட்டில் இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்காம்பபிலிட்டி அதை வந்து அவர் கண்டுபிடிச்சார். த ஜீன் ஃபார் செல்ஃப் இன்காம்பபிலிட்டி கேன் பி டிசைன்டு. இது வந்து அந்த செல்ஃப் காம்பபிலிட்டி சுய பொருந்தா தன்மை அதுக்கு வந்து இருக்கும். அதை வந்து என்ன சொன்னார்னா எஸ் அப்படின்னு அவர் டினோட் பண்ணுறாரு. ஸோ இதில் நிறைய அல்லீலிக் சீரீஸ் இருக்குது, S1, S2, S3, S4 அண்டு S5. இப்போ இது வந்து நமக்கு தெரியும் பிஸ்டிலேட்டுடைய ஸ்ட்ரக்சர். இங்கே S1, S2 இருக்குது, இங்கே S3, S4 இருக்குது, இங்கே S3, S1 இருக்குது, இங்கே S2, S1 இருக்குது. இப்போ இங்கே S1, S2 இருக்கிற இடத்துல S3, S4 வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஒழுங்காக வளரும். இந்த இடத்துல S1 இருக்குது, இந்த இடத்துல S1 வந்துச்சுன்னா அங்கே போலன் வந்து வளராது. அதே இடத்துல S3 வரும்போது போலன் நல்லா வளருது. இங்கே S1, S2, இங்கேயும் S1, S2 இருக்கிற இடத்துல அது போலன் வந்து வளராது. இதுதான் வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே இடத்துல கிராஸ் ஃபர்டிலைசிங் டொபாக்கோ பிளான்ஸ் வேர் நாட் ஆல்வேஸ் ஹோமோசைகஸ் ஆஸ் S1, S1 ஆர் S2, S2. அயல் மகரந்த சேர்க்கை அதாவது கிராஸ் ஃபெர்டிலிட்டி மற்ற பிளான்ட்டோட செய்யும்போது டொபாக்கோ பிளான்ஸில் ஹோமோசைகஸில் வந்து கண்டிப்பாக அங்கே கிராஸ் பாலினேஷன் நடக்காது. பட் ஆல் பிளான்ஸ் வேர் ஹெட்டிரோசைகஸ் ஆஸ் S1, S2, S3, S4, S5, S6. அங்கே வேறுபட்ட அந்த பிளான்ட் இருந்துச்சுன்னா அது கூட இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்குது. வென் crosses were made between the different S1, S2 plants, the pollen tube did not develop normally. இதே S1, S2 வந்து போயிட்டு S1, S2 கூட கிராஸ் ஆகும்போது இங்கே போலன் கிரெயின்ஸ் வந்து போலன் டியூப் வந்து வளரதில்லை. பட் எஃபெக்டிவ் போலன் டியூப் டெவலப்மெண்ட் வாஸ் அப்சர்வ்ட் when crossing was made with other S1, S2
அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் S3 S4. இந்த S1 S2 வந்து S3 S4ஓட போகும்பொழுது அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு. இந்த டேப்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேமாக இருக்கிற இடத்துல மட்டும் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி நடக்குது. S2 S3, இங்கே S2 S3ல செல்ஃப் ஸ்டெரைல். நெக்ஸ்ட்டு இங்கே S3 S4, இங்கேயும் S3 S4 இடத்துல செல்ஃப் ஸ்டெரைல். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து S1 S3 S1 S4 S2 S3 S2 S4ன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரோஜனி வந்து நிறைய இருக்குது. அது டேப்லேஷனில் கொடுத்துறதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மெய்ஸ். ஜியாமேஸ் அதை வந்து மெய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மோனேஷியஸ் விச் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சேம் பிளான்ட். மோனேஷியஸ்னால் என்ன அர்த்தம்? ஃபீமேல் அண்டு மேல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஒரே பிளான்ட்டில் இருந்துச்சுன்னா அதை மோனேஷியஸ் அப்படி சொல்கிறோம். டையேஷியஸ்ன்றது மேல் ஃப்ளவர் வந்து ஒரு பிளான்ட்லேயும் ஃபீமேல் ஃப்ளவர் ஒரு பிளான்ட்லேயும் இருக்குது, அதை டையேஷியஸ் சொல்கிறோம். There are two types of inflorescence. The terminal inflorescence which bears staminate florets develop from the shoot apical meristem called tassel. அதாவது இதில் ரெண்டு வகையான இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து உருவாகுது. மேலே நுனி பகுதியில் இருக்கிறது வந்து டாசல் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே பக்கம் லேட்ரல் மெரிஸ்டத்துலேருந்து உருவாக்குறது வந்து ஆக்சிலரி பட், அது கால் இயர் ஆர் காப் அப்படின்னு சொல்கிறோம். Unisexuality in maize occurs through the selective abortion of stamen in ear florets and pistil in tassel florets. இந்த யூனிசெக்ஷுவாலிட்டி என்ன ஆகும்னா, இந்த இயரில் இருக்கிற மேலும் இந்த டாசலில் இருக்கிற ஃபீமேலை வந்து செலக்டிவாக சிதைவு அடைஞ்சது, அபார்ஷன் ஆகிடுது. ஸோ அதனால் யூனிசெக்ஷுவாலிட்டி கேரக்டர்ஸ் வந்து இங்கே வெளிப்படும். எ சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் டூ சிங்கிள் ஜீன் பேர், அதாவது அதுக்கு பதிலாக சிங்கிள் ஜீன் பேர் வந்து என்ன சொல்லலாம், BA அப்படின்னு சொல்கிறோம். BA ஃபார் பேரன் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். TS ஃபார் டாசல் சீட் அப்படின்னு சொல்கிறோம். டாசல் சீடு வந்து TSன்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனேஷியஸ் அண்ட் டையேஷியஸ், இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோனேஷியஸ் அப்படின்னா நார்மலாக நடக்கிறது, பட் டையேஷியஸ் சொல்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்குது. த அல்லீல் ஃபார் பேரைன் பிளான்ட் வென் ஹோமோசைகஸ் மேக்ஸ் த ஸ்டாக் ஸ்டாமினேட் பை எலிமினேட்டிங் சில்க் அண்டு இயர். இந்த அல்லீல், அந்த பேரைன் பிளான்ட்டில் இருக்கிற அல்லீல் என்ன பண்ணுதுன்னா, இந்த சில்க்கு பட்டிரே அப்படி இல்லைன்னா இயரை சுத்தமாக எலிமினேட் பண்ணிடுது. The allele for tassel seed transform tassel into pistillate structure that produce no pollen. இந்த tassel என்ன பண்ணுதுன்னா, அதில் அந்த ஸ்டாமினேட்டை tassel seed வந்து transform tassel into pistillate, ஃபீமேல் ஃப்ளவராக அதை உருவாக்குறதுனால அதில் எந்த ஒரு போலனும் ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல. டேபிள் 3.7ல் ரிசல்டன்ட் செக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் அல்லீல்ஸ். இதனுடைய எல்லாமே சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுனால அதனுடைய அல்லீலிக் எக்ஸ்ப்ரெஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தீஸ் மியூட்டேஷன் ஆர் ஷோன் டு பி டிஃபெக்ட் இன் த ஜிப்ரலின் பயோசிந்தசிஸ். இந்த மியூட்டேஷன் எல்லாமே எதனால் வருதுன்னா, இந்த ஜிப்ரலினுடைய குறைபாடுனால தான் வருது. ஜிப்ரலின் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சப்ரஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இன் ஃப்ளோரிட்ஸ் ஆன் த இயர்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஜிப்ரலின் வந்து ஸ்டேமனை வந்து தடை செய்யும் ஒரு முக்கியமான பணியை இதில் செய்யுது. இப்போ நீங்கள் இதை வந்து டேப்லேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒன்றுத்தில் லாக் சில்க், அதில் வந்து சில்க் இருக்காது, பட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டேசல் இன்டு பிஸ்டில், அந்த டேசல் வந்து பிஸ்டிலாக மாறுது. இது ருடிமெண்டரி ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வளர்ச்சியுறாத பெண் தாவரம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரெசசிவ் அண்ட் டாமினன்ட், எல்லாமே வந்து ஓங்குத்தன்மை அண்ட் ஒடுங்குத்தன்மை இருக்குது. இங்கே சில்க் கிடையாது, பட் டேசல் இருக்குது, மேல் ஃப்ளவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டபுள் டாமினன்ட், ரெண்டுமே வந்து டாமினண்ட்டாக இருக்குது. போத் அங்கே டேசலும் இருக்கும், காபும் இருக்கும், மோனேஷியஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் ரெண்டுமே இருக்குது. பியர் காப் அண்ட் லாக் டாசல், அதில் வந்து அந்த காப் இருக்கும், பட் அதில் டேசல் இருக்காது. நார்மல் ஃபீமேல் பிளான்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மியூட்டேஷன். இந்த மியூட்டேஷன்றது என்ன சொல்லுவோம், சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சடுதி மாற்றம் அப்படின்னா ஜெனட்டிக் வேரியேஷன் அமாங் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொவைட்ஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி சேஞ்சஸ். இந்த ஜீனில் நடக்கிற அந்த வேரியேஷன் தான் பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பரிணாம சேஞ்சஸ், வளர்ச்சியினுடைய சேஞ்சஸில் ஆதாரமாக இருக்குது. Mutation and recombination are the two major processes responsible for genetic variation.
இந்த மியூட்டேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன்றது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். A sudden changes in the genetic material of an organism is called mutation. ஒரு ஆர்கானிசத்தில் ஜீனில் ஏற்படுற ஒரு சடன் சேஞ்சஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதை மியூட்டேஷன் சொல்லுவோம். இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஹியூகோ டியூரிஸ் 1901 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எந்த பிளான்ட்டில் பண்ணார்னா ஈவினிங் ப்ரைம் ரோஸ், அதாவது ஈனோதீரா லமார்க்கியானான்ற அந்த பிளான்ட்டில் இவர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மியூட்டேஷன் ஒரு உருவாக்கின அந்த தியரி வந்து மியூட்டேஷன் தியரி அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 broad டைப்ஸ் இருக்குது. சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல், பாயிண்ட் மியூட்டேஷன் அண்டு குரோமோசோமல் மியூட்டேஷன். மியூட்டேஷன் ஈவெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் இண்டிவிஜுவல் ஜீன்ஸ் ஆர் கால்டு ஜீன் மியூட்டேஷன். ஒரே ஒரு ஜீனில் மட்டும் நடந்துச்சுன்னா அது ஜீன் மியூட்டேஷன், அப்படி இல்லைனா பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறோம். வேரியஸ் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்டு குரோமோசோமல் மியூட்டேஷன். அப்படி இல்லை குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து நடந்துச்சு அப்படின்னா அது குரோமோசோம் மியூட்டேஷன் சொல்லலாம். Agents which are responsible for mutation is called mutagens. ஸோ இதில் இந்த எந்த ஏஜென்ட் காரணமாக இருக்கோ அது மியூட்டாஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் மியூட்டேஷன். இந்த மியூட்டாஜென்ஸ் என்ன பண்ணுது, அதனுடைய மியூட்டேஷனுடைய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. மியூட்டேஷன் கேன் அக்கர் எய்தர் ஸ்பான்டேனியஸ்லி ஆர் இன்டியூஸ். தானாக நடக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது தூண்டுதல்கள் மூலமெல்லாம் இந்த மியூட்டேஷன் நடக்கலாம். த ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூட்டன்ஸ் through exposure of mutagens is called mutagenesis. அந்த சடுதி மாற்ற ஊக்கிகள் மூலமாக உருவாக்குறது வந்து சடுதி மாற்ற உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்கானிசம் இஸ் செட் டு பி மியூட்டாஜெனிசிஸ். சடுதி மாற்ற பெற்ற உயிரிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். இது மேலே கொடுத்துருக்குது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து பின்னாடி வரும். நீங்கள் அதை படித்து முடிச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். மியூட்டேஷன் அஃபெக்டிங் the single base or base of pair of DNA are called point mutation. இந்த மியூட்டேஷன் வந்து ஒன்று டிஎன்ஏ உடைய ஒரு சிங்கிள் பேஸை அஃபெக்ட் பண்ணலாம், அதை வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படி சொல்கிறோம். மியூட்டேஷன் ஆல்டரிங் த நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஏ ஸ்மால் ரிப்பீட்டட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வித்தின் த ஜீன். இந்த மியூட்டேஷன் என்ன பண்ணுன்னா அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை வந்து மாற்றி அமைச்சிடுது அந்த ஜீனுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் மியூட்டேஷன். It refers to alteration of single base pair of DNA. இதுவும் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்மால் நம்பர் ஆஃப் அட்ஜஸ்ட் ஒன்று அந்த டிஎன்ஏக்குள்ளே வந்து மாற்றம் ஏற்படுத்தலாம், அப்படி இல்லைனா அடுத்தடுத்த பேஸ் பேருக்கு இடையே இருக்கிறதுல மாற்றம் ஏற்படுத்தலாம். அதான் பாயிண்ட் மியூட்டேஷன். டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன். பாயிண்ட் மியூட்டேஷன் இன் டிஎன்ஏ ஆர் categorized into 2 main types. இது வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. There are base pair substitution and base pair insertion or deletion. இப்போ இங்கே கொடுத்துருக்குறது எல்லாமே இந்த டேப்லேஷனில் கொடுத்துருக்குறது எல்லாமே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான். பின்னாடி சொல்லிட்டு இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன் தான் முன்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கவனிச்சிட்ட பிறகு இது ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்ஸ்டியூஷன் அண்ட் பேஸ் பேர் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன். ஒன்று அதுக்கு பதிலாக நடக்கிறது, இல்லைன்னா இடை சொருகிறது, அப்படி இல்லைனா டெலீட் ஆகிறது, நீக்கிறது. இதெல்லாம் வந்து அதனுடைய டைப்ஸ். பேஸ் சப்ஸ்டிடியூஷன் ஆர் மியூட்டேஷன் இன் which there is changes in the DNA such that one base pair replaced by another. அதாவது ஒரு பேஸ் பேர் வந்து அதே மாதிரி இருக்கிற பேஸ் பேரால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது. இட் கேன் பி டிவைடட் இன்டு 2 சப்டைப்ஸ், டிரான்சிஷன் அண்டு டிரான்ஸ்வர்ஷன். டிரான்சிஷன்றது ஒத்த பதிலீடு, டிரான்ஸ்வர்ஷன்றது வேறுபட்ட பதிலீடு. அடிஷன் ஆர் டெலிஷன் மியூட்டேஷன் ஆர் ஆக்சுவலி அடிஷன்ஸ் ஆர் டெலிஷன் ஆஃப் நியூக்ளியோடைடு பேர் அண்ட் ஆல்சோ கால்டு பேஸ் பேர் அடிஷன் ஆர் டெலிஷன். அதாவது நம்ம அடிஷன்றது திடீர்னு போய் அது நடுவில் சேர்க்கறது, டெலிஷன்றது அதில் வந்து எடுத்துறது. இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா இந்த நியூக்ளியோடைடு பேரில் தான் நடக்குது. கலெக்டிவ்லி தே ஆர் டேர்ம்டு இன்டெல் மியூட்டேஷன். அதாவது இன்சர்ஷன் அதுக்கு பதில் ஐஎன்னும், டெலிஷனுக்கு பதில் டெல். ஸோ இன்டெல் மியூட்டேஷன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன் ஆர் இன்டெல் மியூட்டேஷன் அஃபெக்ட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன்றது அதனுடைய மரபு செய்தி படி அப்படின்னு சொல்லுவோம்.
Based on these different types of mutation are given below. இப்போ இதனுடைய மியூட்டேஷனுடைய டைப்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. The mutation that changes one codon for amino acid into another codon for that same amino acid. ஒன்று அந்த அமினோ ஆசிடுக்கு பதிலாக அதே மாதிரி இருக்கிற இன்னொரு அமினோ ஆசிடை வந்து அது சேஞ்ச் பண்ணுறது. அதை வந்து என்ன சொல்லலாம், சினானமஸ் ஆர் சைலண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The mutation where the codon for one amino acid is changed into codon for another amino acid. ஒரு அமினோ ஆசிடுடைய ஒரு கோடானுக்கு பதிலாக வேறொரு அமினோ ஆசிடுடைய இன்னொரு கோடான் வந்து சேர்க்கறது மிஸ்சென்ஸ் ஆர் நான் சினோனமஸ் மியூட்டேஷன், பொருத்தமல்லாத அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஒத்தில்லாதன்னு சொல்லுவோம். The mutation where codon for one amino acid is changed into termination or stop codon is called nonsense. இந்த மியூட்டேஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த கோடானை வந்து அந்த அமினோ ஆசிடுடைய கோடானை வந்து ஒன்று முடிவு கொண்டு வந்துடும், அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிவிடும். அது வந்து நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்லலாம், நான்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூட்டேஷன் தட் ரிசல்ட் இன் அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் எ சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ தட் சேஞ்சஸ் த ரீடிங் ஃப்ரேம். ஸோ இந்த மியூட்டேஷனில் வந்து ஒன்று திடீர்னு சேர்க்கறதுனாலையோ இல்லைன்னா டெலீட் ஆகிறதுனாலையோ அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும், அந்த ஃப்ரேமே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுது. இதனால் ரிசல்ட் என்ன ஆகுனா, நார்மலாக சிந்தசிஸ் ஆகக்கூடிய அந்த ப்ரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனை வந்து இழந்து விடுது. அதனால் அது ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு இன்னொரு நேமில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மியூட்டாஜெனிக் ஏஜென்ட். இப்போ இந்த மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன ஏஜென்ட் வந்து யூஸ் ஆகுது, அதை வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று ஃபிசிக்கல் மியூட்டாஜன் அண்டு கெமிக்கல் மியூட்டாஜன். இதை முல்லர் 1927 இதை சொல்லியிருக்காரு. எதில் சொல்லாருன்னா, ட்ரோசோஃபில்லா அப்படின்ற அந்த பழப்பூச்சியில் இதை சொல்லியிருக்கார். ஃபிசிக்கல் மியூட்டாஜன் சொல்கிறது ஃபிசிக்கலாக டெம்பரேச்சர் அண்ட் ரேடியேஷன் சொல்லும்போது நிறைய ரேஸ் சொல்லலாம். எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், நியூட்ரான், காஸ்மிக் ரேஸ், ரேடியோ ஆக்டிவ் ஐசோட்டோப், அல்ட்ரா வயலட் ரேஸ் அண்ட் ஃபிசிக்கல் மியூட்டஜன் டு ப்ரொடியூஸ் மியூட்டேஷன் இன் வேரியஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதை வச்சு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் வந்து நிறைய மியூட்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மியூட்டேஷனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஎன்ஏல இருக்கிற அந்த நியூக்ளியோடைடில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு அது ஃபுல்லாகவே வந்து அதனுடைய ரெப்ளிகேஷன் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல், அதுக்கப்புறம் ரெட்டித்தல் அண்டு படியாக்கம் ஃபுல்லாகவே வந்து பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு ரேடியேஷன். த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் கண்டெயின் லார்ஜர் அண்ட் லாங்கர் வேவ் லென்த் தட் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து அதனுடைய வேவ் லென்த் வந்து ஒன்று ஷார்ட்டராக இருக்கும் இல்லைன்னா லாங்கராக இருக்கும். தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு அயோனைசிங் அண்ட் நான் அயோனைசிங் ரேடியேஷன். அயோனைசிங் ரேடியேஷன்றது ரொம்ப ஷார்ட் வேவ் லென்த் இருக்கிறதுனால அதில் வந்து அதிகப்படியான எனர்ஜி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆட்டமை அயோனைசேஷனாக மாற்றுது. எக்ஸாம்பிள் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ் அண்ட் காஸ்மிக் ரேஸ் விச் பிரேக்ஸ் த குரோமோசோம் அண்ட் குரோமாட்டிட் இன்டு இர்ரேடியேட்டட் செல். அதை குரோமோசோம் வந்து குரோமாட்டிடாக பிரேக் பண்ணுது. அதுக்கப்புறமா நான் அயோனைசிங் ரேடியேஷன்றது யூவி ரேஸ் சொல்லலாம். அதில் வந்து வேவ் லென்த் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அதில் வந்து எனர்ஜி அந்தளவுக்கு கேரி பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த அயோனைசிங் ரேடியேஷனை பண்ண முடியல. இது இப்போ இது மாதிரி யூவி ரேஸ் மூலமாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூனிசெல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசத்தில் அதனுடைய ஸ்போரு, போலன் கிரெயின்ஸ், அதுக்கப்புறமா நியூக்ளிக் லொக்கேட்டட் நியர் சர்ஃபேஸ் மெம்பரேன், அந்த இடத்துலலாம் இந்த யூவி ரேஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சார்பதி சொனோரா. இந்த சார்பதி சொனோரா வந்து மியூட்டாஜன்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு வீட்டோட வெரைட்டி. இது மெக்சிகன் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். அதை மெக்சிகன் வெரைட்டிலேருந்து இதில் சார்பதி சொனோராவை உருவாக்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு உருவாக்குனவர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அவரும் அவங்களுடைய டீமை சேர்ந்தவங்களும் இந்த சார்பதி சொனோராவை உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்டர் அருணா. இந்த கேஸ்டர் அருணாவும் என்னன்றது ஒரு மியூட்டன்ட் வெரைட்டி தான். இது சீக்கிரமாக முதிர்ச்சி அடையதில் வந்து மெச்சூரிட்டி வந்து சீக்கிரமாக கொண்டு வராங்க. இதில் அந்த தெர்மல் நியூட்ரான்ஸ் மூலமாக அதை கொடுத்து அதனுடைய மெச்சூரிட்டியை
அதிகப்படுத்துகிறாங்க சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்றதுனால 120 டேஸ் அண்டு இன்ஸ்டெட் ஆஃப் 270 டேஸ் ஆஸ் ஒரிஜினல் வெரைட்டியில் வந்து 270 டேஸில் தான் அதனுடைய மெச்சூரிட்டி இருக்கும். பட் இந்த மியூட்டேஷன் மூலமாக வர இந்த கேஸ்ட் அதனால 120 டேஸ்லேயே அதனுடைய மெச்சூரிட்டி வந்து நல்லா மெச்சூரிட்டி ஆகிட்டு அதனுடைய சீட் வந்து நமக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் மியூட்டாஜன்ஸ். கெமிக்கல் மூலமாக இந்த மியூட்டேஷன் உருவாச்சு அப்படின்னா தூண்டப்பட்டது அப்படின்னா அது கெமிக்கல் மியூட்டாஜன்ஸ் சொல்கிறோம். சம் கெமிக்கல் மியூட்டாஜன்ஸ் ஆர் மஸ்டர்ட் கேஸ், நைட்ரஸ் ஆக்சைடு, எத்தில் அண்டு மெத்தில், மெத்தேன், சல்ஃபோனேட், எத்தில் யூரித்தேன், மேக்னஸ் சால்ட், ஃபார்மால்டிஹைட், யூசின் அண்டு என்த்ரோசின். இது எல்லாமே வந்து கெமிக்கல் மியூட்டாஜன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். Nitrous oxide alter the nitrogen bases of DNA and disturb the replication and transcription. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜன் பேஸஸ்க்கு அதில் இருக்கிற டிஎன்ஏவை டிஸ்டர்ப் பண்ணி அதனுடைய ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனை that leads to the formation of incomplete and defective polypeptide during translation. ஸோ அதனுடைய ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அதில் நடக்க வேண்டிய பாலிபெப்டைடு செயின் வந்து டிரான்ஸ்லேஷன் போது ஒழுங்காக நடக்காமல் அது இன்கம்ப்ளீட்டாகவே மாறிடுது. நெக்ஸ்ட்டு கோமியூட்டாஜன்றது compound which not having own mutagenic property but can enhance the effects of known mutagen called co-mutagens. இதை அந்த மியூட்டாஜன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, பட் அது இன்னொரு மியூட்டாஜன்ஸ் கூட சேர்ந்து அதனுடைய பண்புகளை வெளிப்படுத்தும் போது இதை கோமியூட்டாஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்கார்பிக் ஆசிட் இன்க்ரீஸ் த டேமேஜ் காஸ்ட் பை ஹைட்ரஜன் பெராக்சைடு. அஸ்கார்பிக் ஆசிட் அது வந்து எந்த ஒரு மியூட்டாஜன்ஸ் ப்ராப்பர்ட்டியும் இல்லாததுனால ஹைட்ரஜன் பெராக்சைடை சேர்ந்து அதனுடைய டேமேஜ் வந்து இன்னும் அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட்டு கேஃபைன், அதுவும் என்ன பண்ணுது, இந்த ட்ரீசாட் அதனுடைய டாக்ஸிசிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். லாஸ்ட்டு மஸ்டர்ட் கேஸ் டைக்ளோரோ எத்தில் சல்ஃபைடு, இதனுடைய நேமு கெமிக்கல் நேம். இது கெமிக்கல் வெப்பனாக ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. H.J. Muller first time used X-rays to induce mutations in fruit fly. இவர் தான் முதலாக 1928 இந்த ஃப்ரூட் ஃப்ளையில் மியூட்டேஷனை உருவாக்கியிருக்காரு. L.J. Sadler reported induced mutation in plants by using X-rays and gamma rays. இந்த எக்ஸ்ரேஸ் காமா ரேஸ் மூலமாக சேட்லர் தான் முதலாக பிளான்ஸில் மியூட்டேஷனை தூண்டினார். லாஸ்ட்டு கெமிக்கல் மியூட்டாஜெனிசிஸ் வாஸ் ஃபஸ்ட் ரிப்போர்ட்டட் பை ஆயுர்பெக். இந்த கெமிக்கல் மியூட்டாஜனை ஆயுர்பெக் 1944 உருவாக்குனார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது மல்டிபிள் அல்லீல்ஸ், செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேஸ், மியூட்டேஷன் அண்டு மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ். இது எல்லாமே நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.